வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லாத டைமில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். லஞ்சுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ நாளைக்கே கொத்தமல்லி இருந்தால் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு லைட்டாக வறுக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்ல, அந்த டைமில் இதில் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டுமே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். பாருங்கள், உளுத்தம் பருப்பும் ஓரளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வாசனை வர ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக சேர்த்துக்கலாம். முழு தனியாக 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனியாக சேர்த்துட்டு இதில் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் குண்டு மிளகாய் எடுத்திருக்கனால 12 குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போ தனியாக காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது நல்ல வாசனை வர வரலையும் வறுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம லோ ஃப்ளேம் வச்சுட்டு வறுக்கணும். நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொரப்பாக அரைச்சாச்சு. இதே போல் கோர்ஸாக அரைக்கணும், ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு இதில் ஒரு கட்டளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி பாருங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் புளி சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி புளி இருக்குல்ல, இதை நம்ம பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி வச்சு செஞ்சுருக்கோம்ல, இதே மாதிரி நீங்கள் புதினா வச்சு கூட செய்யலாம். மிக்சியில் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 முறை பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 முறை பல்ஸ் மோடில் அரைச்சாச்சு. இப்போ இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணணும். இதுவும் நீங்கள் பல்ஸ் மோட்லேயே அரைச்சிக்கோங்க, ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைக்கணும். தண்ணியும் அதிகமாக சேர்க்காதீங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது இப்போ இருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு, கடுகு நல்லா ஃப்ரை ஆன பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ண பிறகு நம்ம அரைச்ச கொத்தமல்லி துவையல் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இன்றைக்கி இந்த ரெசிபி நம்ம கொத்தமல்லி வச்சு செஞ்சுருக்கோம்ல, உங்கள் வீட்டில் புதினா இருந்துச்சுன்னா நீங்கள் கொத்தமல்லிக்கு பதிலாக புதினா வச்சு கூட இந்த ரெசிபியை செய்யலாம். இந்த கொத்தமல்லி துவையல் பார்த்திங்கன்னா சாதமில், நல்லா சூடான சாதமில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த துவையலை நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லைனா தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சுட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.